யாருக்காவது உழைக்கணுங்கிற ஒரு வெறியோட வந்திருக்கிறேன் தலைவா. நீங்க எங்க கட்சியில சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க அறிவும் அனுபவம் எனக்கு வேணும். அதனால கட்சியில மட்டும் இல்ல, எங்க மந்திரி சபையிலையும் உங்களுக்கு இடம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தலைவா, நீங்க கொடுக்கிற இந்த பதவி என் அரசியல் வாழ்வுக்கு கிடைச்ச பரிசா நினைச்சுக்கிறேன். நீங்க தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். என்ன டக்குன்னு காலைல விழுந்துட்டா? உழைக்க தெரிஞ்சவன் பொட்டுன்னு விழுந்துட்டான். எலெக்ஷன் கடனை எப்படி அடைக்கிறதுன்னு இருந்தேன். டப்புன்னு மந்திரி ஆக்கிட்டானே. சீக்கிரமா சிட் ஃபண்ட் ஆரம்பிக்கணும். இன்னும் எழுந்திருக்கவே இல்லையே. மந்திரின்னு தானே சொன்னேன், எந்திரின்னு சொல்லவே இல்லையே. இப்பெல்லாம் மந்திரிக்கு காலைல விழுந்தா எந்திரினா தான் எந்திரிக்கணும். வளையாபதி, எழுந்துருங்க. இனிமே நீங்க ஒருத்தர் தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். நான் நேரா கோயிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி தங்க தேர் இழுக்கணும். வாரேன் தலைவா. என்ன எனக்காக தங்கத்தேர் எடுக்கிறாங்களா? உனக்காக அவன் தங்கத்தேர் இழுக்கல, அவனுக்காக இழுக்கிறான். புரியலையே. ரொம்ப நாளா அந்த தங்கத்தேர் மேல அவனுக்கு ஒரு கண்ணு. இப்ப மந்திரி ஆயிட்டான்ல, அவன் வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடுவான். இனிமே கோயில்ல தேர் இழுக்க